வாயில நல்லா வருது. பெருமாள் முருகன் சாருடைய கெட்ட வார்த்தை பேசும் அப்படிங்கிற புத்தகத்துடைய பின் இணைப்பா கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தொகுப்பு வந்து, ஒரு சமூகத்துல எப்படி சாதாரணமா டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க வார்த்தைகள், வேற ஒரு சமூகத்துல எப்படி மோசமான வார்த்தைகளா இருக்கு. இதுக்கு உதாரணமா வந்து குஞ்சு, புளுத்தி இந்த மாதிரி வார்த்தைகள சொல்லலாம். இதோடைய ஒரிஜினல் அர்த்தம் என்ன, எப்படி மாறி இருக்குங்கிறத நான் சொல்றேன். இத தொடர்ந்தே வந்து இந்த காலத்துல எல்லாருமே கேஷுவலா யூஸ் பண்ற குஜிலி மஸ்து அப்படிங்கிற வார்த்தையில, அந்த குஜிலி அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா? முன்னாடி காலத்துலலாம் வந்து அத பத்தி பேசினாலே, ஐய்யய்யோ! தயவுசெய்து அத பத்தி பேசாத. அதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி அவ்வளோ மோசமான இடத்துல வச்சிருந்திருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி எல்லாம் இருக்கிற கதைகள் என்ன, அந்த வார்த்தைகளுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் வந்து சொல்லப் போறேன். முதல்ல இந்த கட்டுரை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஆசிரியரும் அவருடைய மனைவியும் வந்து அந்த பைக்ல போய்க்கிட்டு இருக்கப்போ குறுக்க யாராச்சும் புகுருவாங்கல்ல. ஸோ குறுக்க ஒருத்தவங்க புகுறப்ப ஆட்டோமேட்டிக்கா வாயிலேருந்து வசைச்சொல் வரும் இல்லைங்களா? அப்படி ஒரு வசைச்சொல்ல வச்சு திட்டுன உடனே அவரோட மனைவி வந்து ஷாக்கா பார்க்குறாங்க. "என்னது நீங்களா? இப்படி ஒரு வார்த்தை உங்க வாயில இருந்தா வந்ததா?" அப்படின்னு சொல்லிட்டு. இதுல எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, படிச்சவங்கலாம் இந்த மாதிரியான வார்த்தைகள உபயோகிக்க மாட்டாங்க. "சார் பார்த்தா படிச்சவன் மாரி இருக்கான் சார். அப்பலாம் அவன் பேச மாட்டான் சார்" அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி வார்த்தைகள பேசுறவங்கலாம், ஆமாமா அவங்க மக்களே அப்படித்தான். அதனால தான் அப்படி பேசிட்டு திரியிறாங்க அப்படின்னு சொல்லி, சொற்களுக்குள்ளேயே இந்த மேட்டிமையை எப்படி கொண்டுட்டு வர்றாங்க அப்படிங்கிறத வச்சு ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு சமூகத்துடைய சாதாரண வார்த்தை இன்னொரு சமூகத்துடைய வசைச்சொல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்கான 2 சான்றுகள் குன்று, புளுத்தி அப்படிங்கிறது. குன்று அப்படிங்கிறதுடைய சாதாரண அர்த்தம் வந்து குட்டி அப்படிங்கிறது. இந்த கோழி குஞ்சு அப்படிலாம் சொல்லுவோம்ல. இதே குன்று அப்படிங்கிற வார்த்தைய தஞ்சை பக்கட்டு வந்து அறிவு முதிராத விடலை பையன் அப்படின்ற அர்த்தத்துல உபயோகிக்கப்பட்டதா அகராதிகள்லாம் சொல்லுது. சாதாரணமா அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில இந்த குன்று போறான் பாரு அப்படின்லாம் சொல்லியிருந்திருக்காங்க. எழுத்தாளர் தி. ஜானகிராமன் அவருடைய ஒர்க்ஸ்ல வந்து குஞ்சு குருமான்கள் அல்லது குஞ்சு குழுவான்கள் அப்படிங்கிற வார்த்தையை குட்டி குழந்தைங்களை இண்டிகேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணியிருந்திருக்காரு. இதே வார்த்தை வந்து யாழ்ப்பாணத்துல எல்லாம் செல்லமா கொஞ்சம் வார்த்தையா இருந்திருக்கு. எண்டை செல்லம், எண்டை குஞ்சு அப்படின்னு சொல்லி கேஷுவலா கொஞ்சிக்குவாங்க. ஸோ ஆரம்பத்துல வந்து இந்த சின்ன குழந்தைங்களாம் ட்ரெஸ் போடாம சுத்திட்டு இருக்கோம்ல, ஏன்டா அப்படி ட்ரெஸ் இல்லாம அங்கிட்ட இங்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்க, போய் உருப்படியா சட்டையை போட்டு இருடா அப்படின்றத சொல்றதுக்காகத்தான் ஆரம்பத்துல இந்த குஞ்சுங்கிற வார்த்தையை உபயோகிச்சிருக்காங்க. லேட்டர் அது வந்து இன்னைக்கு உபயோகிக்கிற அந்த கெட்ட வார்த்தைக்கு ஈக்குவலண்டா மாறிடுச்சு. புழுத்த நாய் குறுக்க போகாது அப்படின்னு ஒரு சொலவடியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த புளுத்தி அப்படிங்கிறதுக்கு வந்து எய்தர் பயங்கரமா ஷோ ஆஃப் பண்ணிக்கிறவங்க, சீன் போட்டுறவங்க, நீ என்ன பெரிய புடுங்கியா அப்படின்னா அந்த சாதாரணமா கேட்கறதுக்கு பதிலா நீ என்ன பெரிய புளுத்தியா அப்படின்னு கேட்கறது, பணம் இல்ல ஏதாவது விவரம் கேட்கறப்ப எனக்கு தெரியல அப்படின்றப்ப இப்படி சொல்லுவோம்ல. ஸோ இப்படி வந்து உதட மடிச்சு காட்டுறது தான் வந்து புளுத்துறது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஆனா இதோடைய அப்படியே அந்த ஆபாச ஈக்குவலன்ட்னு வர்றப்ப ஆணுறுப்பினுடைய முன் தோல் அப்படிங்கிறது ஒரு அர்த்தமா அகராதிகள்லாம் சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த வார்த்தை வந்து நாகர்கோயில் பக்கத்து மலையாளத்துலலாம் ரொம்ப கேஷுவலா அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்ற ஒரு வார்த்தை. அது அங்க கெட்ட வார்த்தை கிடையாது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 2 தான் வந்துட்டு சாதாரண உதாரணங்கள். அன்றாட வாழ்க்கையில நம்ம வந்து ஐயோ அப்படிலாம் சொல்ல மாட்டோம். பட் அதோடைய அர்த்தம் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இதே எழுத்தாளர் சுந்தர ராமசாமி சார் என்ன சொல்றாருன்னா, ஒரு அழகிய பெண் வந்து இறங்குறாங்க, அவங்க நின்னு பேசுறாங்க. ஆனா அவங்க பேசுறப்ப அவங்க வாயில இருந்து பயங்கரமான கெட்ட வார்த்தைகள்லாம் வருது. என்னது இவ்ளோ அழகான பெண் இவ்ளோ கெட்ட வார்த்தையெல்லாம் பேச முடியுமா? இப்படியெல்லாம் இருக்கிறவங்க இப்படியெல்லாம் பேச மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வீடியோட ஆரம்பத்துல சொன்ன கருத்தே வந்து லைட்டா ரீஎம்பசைஸ் பண்ண மாதிரி பண்ணியிருந்திருப்பாரு. இதே அப்படி நம்ம மேலை நாடுகளுக்கு பொருத்தி பார்க்கிறப்ப சில நாடுகள்ல வந்து தேவையில்லாம கடவுளுடைய பேரை வந்து உச்சரிக்கிறதும் சும்மா சும்மா கடவுளை கூப்பிட்டு இருக்கிறதும் ஒரு பெரிய பாவமாவும் ஒரு பெரிய தப்பாவும் கருதுறாங்க. ஆனா இந்த விஷயத்த நம்ம கேட்கிறப்ப அட கடவுளே அப்படியா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு முதல்ல வர்ற வார்த்தை வந்து அதுதான். அடுத்ததா இப்ப புத்தகங்கள்லாம் வெளியிடுறப்ப சில வார்த்தைகள் எல்லாம் அவங்களே வந்து சென்சார் பண்ணிடுவாங்க, இல்ல அவங்களே மாத்திடுவாங்க. இப்போ உதாரணமா வந்து ஒரு இடத்துல பாடம் நடத்திக்கிட்டு இருக்கப்ப முலை அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு புத்தகத்துல இருந்திருக்கு. முலை அப்படின்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர் அவர்கள் வந்து முகை முகை அப்படிங்கிறதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்திருக்காரு. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எந்திரிச்சு அது ஏன் நீங்க முகைன்னு சொல்றீங்க, முகைனா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் வந்து ஒரு அழகான சொற்றொடர் சொல்றாரு. விளக்கு மாறால் விளக்குதும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு 2 அர்த்தங்கள் இருக்கு. என்னன்னா, அதாவது நான் வந்து இன்னும் தெளிவா உனக்கு வந்து தெளிவா அந்த விளக்கத்தை கொடுக்குறேன் அப்படிங்கிறது. 2வது அர்த்தம் வந்து தோடப்பக்கட்ட பியு அப்படிங்கிறது. அர்த்தமா கேட்கிற அர்த்தம் எல்லாம் உனக்கு தெரிஞ்சுட்டு நீ கேட்கிற விளக்கம் பாரு பிஞ்சு போயிரும் பாரு அப்படின்றது ஒரு அர்த்தமா இருந்திருக்கு. இப்படியே நம்ம கட் பண்ணி நம்ம இந்த குஜிலி இலக்கியத்துக்கு வர்றப்ப இந்த குஜிலி இலக்கியம் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்துல அந்த நாட்டார் மக்களுடைய சிறந்த செய்தி இலக்கியமா இருந்திருக்கு. 19, 20வது செஞ்சுரிகள்லாம் தமிழ் அண்ட் மலையாளம் 2லயுமே இந்த இலக்கியம் பயங்கர ஃபேமஸா இருந்திருக்கு. எப்படின்னா இப்ப அன்றாட வாழ்க்கையில நடக்கிற ருசிகரமான சம்பவங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து நார்மலான லாங்குவேஜ்ல பாமர மக்களுக்கும் புரியுற மாதிரி புத்தகமா அதை வெளியிட்டிருக்காங்க. அதுல இருக்கிற கண்டென்ட்டுமே வந்துட்டு இங்க இந்த சம்பவம் நடந்தது, அங்க அந்த சம்பவம் நடந்தது, இங்க இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்கான காசிப் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம டே டு டே லைஃப்ல ஒரு விஷயம் கேட்க விருப்பப்படுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி நீட்டா ஒரு ஃபார்மேட்ல கொடுத்துருந்துருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான செய்தி இலக்கியமாகவும் ஆதாரமாகவும் பார்க்கப்படுற இந்த விஷயம் வந்து ஒரு கட்டத்துல பயங்கர மோசமானதா இருந்திருக்கு. இந்த குஜிலி இலக்கியம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் பயங்கரமா கடுப்பு வந்திருக்கு. இலக்கியம்னா என்னன்னு உனக்கு தெரியுமா, சங்க இலக்கியம்னா என்னன்னு தெரியுமா, நம்ம கம்பராமாயணம் எப்படி எழுதப்பட்டிருக்குன்னு தெரியுமா, அதெல்லாம் தான் ப்ராப்பர் இலக்கியங்கள், தூக்கிட்டு வந்துட்டான் பாரு இதெல்லாம் ஒரு புக்கு, இதெல்லாம் ஒரு இலக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை
வார்த்தையை வந்து லிட்ரலி கேட்டாலே சகட்டு மேனிக்கு வசப்பாடிக்கிட்டு இருந்திருக்காங்க. மலிவு விலையில பஜார்ல ரொம்ப ஈஸியா எல்லாருக்கும் அக்சசபிளா இருக்கிறதுனால இந்த தொகுப்பை வந்து பஜார் கலாச்சாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இதெல்லாம் எப்படி செய்திகளா சொல்லப்பட்டது அப்படிங்கறதெல்லாம் சேர்த்து தான் பின்னாடி முச்சந்தி இலக்கியம் அப்படிங்கிற ஒரு தொகுப்பே வந்திருக்கு. அந்த தொகுப்பு நடிகிலும் வந்து இந்த மாதிரி புறக்கணிக்கப்பட்ட இலக்கியங்கள் எல்லாம் நிறைய இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. சரி, இந்த முச்சந்தி இலக்கியமும் இந்த குஜிலி இலக்கியமும் பயங்கரமா எல்லாராலையும் திட்டப்படுறதுக்கு வந்து இது மட்டும் தான் காரணமா, அவங்க எழுத்து பிள்ளைகளோட எழுதியிருக்காங்க அது மட்டும் தான் காரணமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. அதுல யூஸ் பண்ண வசை சொற்கள் சகட்டு மேனுக்கு அது நடிகிலுமே வந்து வசை சொற்கள் இருக்கும். போத்திரி உண்ணும் ஈனர், வேசை மகன், கூத்தி பெற்ற பாலன் அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த வார்த்தைகளை நம்ம வந்து கேட்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிற வார்த்தைகள் எல்லாத்தையுமே அதுல வந்து கேஷுவலா அப்படியே இதுலலாம் பறக்க பறக்க கிடைக்குது அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து உபயோகிச்சு எழுதியிருப்பாங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, இந்த காலத்துல நம்ம கேஷுவலா வந்து நமக்கு தெரியுது இல்லைங்களா நிறைய இலக்கியங்கள், அந்த இலக்கியங்களையே வந்து அந்த காலகட்டத்துல ஹெவியா சென்சார் பண்ணியிருந்திருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி தகவல்கள்லாம் மக்களுக்கு வெளியே தெரியவே கூடாது, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து மொழிக்கே ஒரு இழுக்கு, இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வந்து நம்ம எப்படி வெளியே சொல்றது, எப்படி வெளியே எழுதுறது, இதெல்லாம் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு கான்ட்ரடிக்டரி வைக்கப்படுற ஆர்குமெண்ட் என்னன்னா, ஏங்க அதெல்லாம் நம்ம உடல் உறுப்புகள், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சாதா வார்த்தைகள், இது வந்து லைக் கேஷுவல் அர்த்த கோல சும்மா கேஷுவல் திட்டுற மாதிரி திட்டிட்டு போயிருக்காங்க. இதுக்கு ஏன் நீங்க வந்து இவ்ளோ ஸ்ட்ரெஸ் பண்றீங்க, இதுக்கு ஏன் நீங்க வந்து இவ்ளோ தூரம் அதை வெறுத்து ஒதுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கான்ட்ரடிக்ட் பண்ணியும் கேட்டிருந்திருக்காங்க. எப்படின்னா இந்த மொழியுடைய அழகையும் அதோடைய வளமையையும் நான் ப்ரிசர்வ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொழிக்கு ரொம்பவே முக்கியமா அந்த காலகட்டத்துல சரளமா புழக்கத்துல இருந்த நிறைய வார்த்தைகளை இப்படித்தாண்டா நீங்க எல்லாம் காணா போக அடிச்சிட்டீங்க அப்படின்ற விஷயத்தையும் விளக்கியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு காலத்துல வந்து இந்த குஜிலி மஸ்து அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு மாதிரி கேஷுவல் வேர்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு காலத்துல இருக்க குஜிலி மஸ்துக்கான அர்த்தங்கள் வந்து சும்மா இந்த அரசியல் எல்லாம் பேசுறப்ப குஜிலி மஸ்து அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிச்சிருக்காங்க. இன்னொன்னு வந்து ஐயோ நான் வந்து எந்த ஒரு சீரியஸ் இன்டென்ஷன்லையும் சொல்லல, பயங்கர ஃபன்னா தான் சொல்றேன், நம்ம வந்து உங்களை போட்டு குஜிலி மஸ்து பண்ண போறோம் அப்படிங்கிறது தப்பா சீரியஸாலாம் எடுத்துக்காதீங்க, போட்டு இஷ்டத்துக்கு கலாய்க்க போறேன் அப்படிங்கறது இதோடைய அர்த்தம். ஸோ வார்த்தைகள் உபயோகிக்கப்படுற இடங்களை பொறுத்தும் அதோடைய அர்த்தங்கள் மாறுபடுது அப்படிங்கிறதுக்கான சான்றாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்திருக்கு. எப்படி பார்த்தாலும் இதெல்லாமே வந்து கேஷுவலான வார்த்தைகள், நார்மலாக நம்ம வந்து புழக்கத்தில் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை அப்படின்னு ஒரு சாரார் சொன்னாலும், இன்னொரு சாரார் இத்தனை காலமாக அந்த வார்த்தை வந்து ஒரு மாதிரி தப்பான வார்த்தையாகவே இருந்திருக்கு, இனிமே அதை நார்மலைஸ் பண்ண முடியாது, எப்படிங்க நார்மலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. பட் இதுலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வார்த்தைகள்லாம் வந்து சரி தப்பு தான், அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது, நம்ம அப்படியே வச்சுப்போம். ஆனால் இந்த வார்த்தைகளுடைய உண்மையான அர்த்தம் தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் நம்ம அதை வந்து கேஷுவலாக ஸ்லாங்கில் போட்டு அடிச்சா அதுதான் தப்பு அப்படிங்கிற இன்னொரு விஷயமும் இதில் எம்பசைஸ் ஆயிருக்கு. ஓகே, இதோடைய அர்த்தம் வந்து இது, ஸோ இனிமே இந்த வார்த்தை வந்து அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வலியும் வரலாறும் இருக்கு அப்படிங்கிறது தெரியறப்ப கேஷுவலாக அந்த வார்த்தையை உபயோகிக்க கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா இன்னைக்கு வந்து சமூக வலைதளத்தில் பெண்களை திட்டத்துக்காக யூஸ் பண்ற ஒரு கேஷுவலான வேர்டு வந்து தேவடியா அப்படிங்கிறது. ஆனா அந்த வார்த்தைக்கு பின்னாடி எவ்வளோ வலியும் எவ்வளோ வரலாறும் இருக்கு அப்படிங்கிறது அந்த மாதிரி புத்தகங்களையும் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆனா இன்னைக்கு வந்து கேஷுவலா எல்லாரையும் போற போக்கில் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு இந்த வாயில நல்லா வருது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஸ்லாங் வேர்டா மாறிடுச்சு. நான் வாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசுவேன், ஏன் வாயி நான் பேசுவேன், நீ யாரு கேட்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அதுக்கான சப்பக்கட்டுகள்லாம் கொண்டுட்டு வர்றாங்க. பட் வார்த்தைகளுக்கும் பவர் இருக்கு, நம்ம பேசுற வார்த்தைக்கு பின்னாடி நிறையவே வரலாறுகள் இருக்கு. ஸோ அதான் இந்த வீடியோல வந்து அப்படி கேஷுவலா புழக்கத்துல இருந்த வார்த்தைகள் எப்படி மாறிச்சு அண்ட் ஒரு இலக்கியமே வந்து எப்படி இன்னைக்கு காணா போயிருக்கு அப்படிங்கிற விஷயங்களை எம்பசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் வந்து இந்த மாதிரி தமிழ் வார்த்தைகள், பழமொழிகள், சொலவடைகள் அப்படின்னு சொல்லி தமிழ்ல இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து நம்ம சேனல் என்ன ஃபுல்லாக செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்க இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சூசிங் டு வாட்ச் திஸ் வீடியோ.